வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. வாலாக்காமல் என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. வாலாக்காமல் என்னை கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீ. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல. ஈஸியா இருக்கா? அது உங்களுடைய அந்த தலை அசைவு தான் எனக்கு வேண்டியது. புரியுதா புரியலையா அப்படின்னு எனக்கு தெரியணும். ரெடி? வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீ. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீ. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீ. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீ. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, உம்மை துதிப்பேன். பார்த்தலாம், உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். ஓகே ஓகே ஓகே. அதாவது என்னன்னா, நான் பாடும்போது செட் ஆகுது. மைக்க அப்படின்னா சத்தம் வருது, இப்படின்னா வரமாட்டேங்குது. பாடலாம்ல? பாடலாமா? ரெடி? கம் ஆன், ஸ்டார்ட். அப்படியே கையை தட்டி நல்லா உற்சாகமா பாடணும். முதல்ல பாடுங்க பார்க்கலாம். எல்லாம் எந்திரிச்சு நின்னு, எல்லாம் எந்திரிச்சு நின்னுக்கங்க. எந்திரிக்கணும், எந்திரிக்கணும். எல்லாரும் முடிஞ்சவங்க எல்லாம் எந்திரிச்சுக்கங்க. வாலாக்காமல் என்ன தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்ன மேலாக்கி நீ. வாலாக்காமல் என்ன தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்ன மேலாக்கி நீ. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீ. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீ. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். பலவண்ண அங்கி ஜொலித்ததினால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. யோசேப்பு கதை தெரியுமா? அவங்க அப்பா அவருக்கு என்ன பண்ணியிருந்தாரு? கலர் கலர் ட்ரெஸ்ஸா போட்டு விட்டுருந்தாரு. அதுதாங்க பல வண்ண அங்கி. பல வண்ண அங்கி ஜொலித்ததினால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. தந்தீங்க ராஜ வஸ்திரம். எப்படி தந்தீங்க ராஜ வஸ்திரம்? அத ஒருத்தரும் நெருங்க முடியல. தந்தீங்க ராஜ வஸ்திரம், அத ஒருத்தரும் நெருங்க முடியல. அடிமை என்ன அதிபதியா மாத்தி போட்டீங்க.
ஈஸியா இருக்கா? வார்த்தைகள் பல வண்ண அங்கி ஜொலித்ததுனால பல பேர் கண்ணுப்பட்டு உறிஞ்சு போட்டாங்க. தந்தீங்க ராஜ வஸ்திரம், அத ஒருத்தரும் எப்போ அவர் அதிபதியா மாறினதுக்கு அப்புறம் யாராவது போய் ஒரு ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்க முடிஞ்சதோ? ஒருத்தரும் நெருங்க முடியல. அடிமையா போனவரை ஆண்டவர் அதிபதியா மாத்திட்டார். பிரைஸ் எல்லாம் நம்மையும் மாற்றுகிற ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், நான் உண்மை துதிப்பேன். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இதுக்கு யாரு நல்ல ஸ்டெப் போடுவா? நான் போடுவேன்னு சொல்லணும். வாலாக்காமல் என்ன தலையாக்கி நீர், அதை எடுத்துக்குவோம். ஓகே கண்ணு, ஓகேவா? ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் பண்ணுவோம். வாலாக்காமல் என்ன தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்ன மேலாக்கி நீ, கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து, இப்படி பண்ணுவோமா? கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி, நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். சம எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். கீழே எல்லாரையும் ஆட வைக்கணும். இவங்க சொன்னது புரிஞ்சிச்சுல்ல? இதே மாதிரி ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? பலவண்ணாங்கிக்கெல்லாம் நம்ம கலக்கிக்குவோம். ஓகே ஓகே. சிங்க குட்டிகளுக்கெல்லாம் ஓகேவா? பெண் சிங்க குட்டிகளுக்கெல்லாம் ஓகேவா? ஆமா. வாலாக்காமல். ரெடி? 1 2 3 ஸ்டாப். அப்படியே மூவிங் நல்லா இருக்கணும். நீங்க கூடாது. ரெடியா? ரெடியா? வாலாக்காமல் என்ன தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்ன மேலாக்கி நீ, வாலாக்காமல் என்ன தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்ன மேலாக்கி நீ, கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி, கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி, நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன், ஆமா உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ, வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ, கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி, கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி, நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். பலவண்ண அங்கி ஜொலித்ததினால பல பேர் கண்ணு போட்டு, பலவண்ண அங்கி ஜொலித்ததினால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. பலவண்ண அங்கி ஜொலித்ததினால பல பேர் கண்ணு பட்டு தந்தீங்க ராஜ வஸ்திரம், அத ஒருத்தர் நெருங்க முடியல. தந்தீங்க ராஜ வஸ்திரம், அத ஒருத்தர் நெருங்க முடியல. அடிமையன்ன அதிபதியா மாத்தி போட்டீங்க, அடிமையன்ன அதிபதியா மாத்தி போட்டீங்க. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை
பேர் கண்ணை போட்டு உறிஞ்சு போட்டாங்க. பலவனை அங்கே ஜெயிப்பதினால பல பேர் கண்ணை போட்டு உறிஞ்சு போட்டாங்க. தந்தீங்க ராஜவத்திராத ஒரு தண்ணு நெருங்க முடியல. தந்தீங்க ராஜவத்திராத ஒரு தண்ணு நெருங்க முடியல. அடிமையன அதிபதியா மாத்தி போட்டீங்க. அடிமையன அதிபதியா மாத்தி போட்டீங்க. அடிமையன அதிபதியா மாத்தி போட்டீங்க. அவ்வளவுதானா? அடிமையன அதிபதியா மாத்தி போட்டீங்க. அடிமையன அதிபதியா மாத்தி போட்டீங்க. அடிமையன அதிபதியா மாத்தி போட்டீங்க. அதனால என்ன பண்ணுவோம்? உம்மா துதிப்பேன், உம்மா துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்த உம்மா துதிப்பேன். அப்படியா? உம்மா துதிப்பேன், உம்மா துதிப்பேன், கிருபை மேல கிருபை துதிப்பேன். உம்மா துதிப்பேன், உம்மா துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்த உம்மா துதிப்பேன். அப்படியே நம்ம எல்லாம் உட்கார்ந்துக்குவோம். போதுமா? போதுமா? அப்புறம் உட்காந்தீங்க. அதாவது காலையிலிருந்து சத்தம் போடாத சத்தம் போடாத சத்தம் போடாதன்னு சொன்னப்பா அப்படின்ட்டு இருந்தீங்க. உட்காரனோட ரொம்ப கீழ்ப்படிதல் வந்துருச்சு. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறன. நிக்கிற நிர்மூலமாகாமலே இருக்கிற, ஆனாலும் கிருப 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 எல்லா கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் அப்படியா? நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டாலன்ட் இல்ல, எல்லா கிருபை. ஓடு கிருப 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 எல்லா கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டாலன்ட் இல்ல, எல்லா கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டாலன்ட் இல்ல, எல்லா கிருப. கிருப 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 எல்லா கிருப 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 எல்லா கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டாலன்ட் இல்ல, எல்லா கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டாலன்ட் இல்ல, எல்லா கிருப. கிருப 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 எல்லா கிருப 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 எல்லா கிருப 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 கிருப. அதாவது அங்க பின்னாடி வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம அம்மா அப்பா எல்லாம். அவங்களுக்கு ஆசை. ஆனா என்ன பண்றாங்கன்னா, நீங்க எல்லாம் பார்த்த உடனே சோ நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்களையும் சேர்த்து ஆசை இருக்கான்னு கேளுங்க. ஆசை இருக்கா? எல்லாம் சேர்ந்து நம்ம ஆடும்போது அவங்களும் சேர்ந்து, அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு, ஆடுனா ஆடுவாங்க. ஆனா யாரும் திரும்பி பார்க்க, நம்ம எல்லாம் பார்க்க மாட்டோம். ஓகே? கிருப 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 எல்லா கிருப 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 எல்லா கிருப 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 எல்லா கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டாலன்ட் இல்ல, எல்லா கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டாலன்ட் இல்ல, எல்லா கிருப. கிருப
கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ, வாழாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ, கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி, கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி, நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். பலவன அங்கி ஜெயித்ததினால பல பேர் கண்ணு போட்டு, பலவன அங்கி ஜெயித்ததினால பல பேர் கண்ணு போட்டு உறிஞ்சு போட்டாங்க. தந்தீங்க ராஜவஸ்திரா ஒரு தரு நெருங்க முடியல, தந்தீங்க ராஜவஸ்திரா ஒரு தரு நெருங்க முடியல. அடிமையன அதிபதியா ஆக்கி போட்டீங்க, அடிமையன அதிபதியா ஆக்கி போட்டீங்க, அடிமையன அதிபதியா ஆக்கி போட்டீங்க, அதிபதியா ஆக்கி போட்டீங்க. நான் துதிப்பேன், நான் துதிப்பேன், கிருப மேல கிருப தந்தா துதிப்பேன், 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 கிருப மேல கிருப தந்தா துதிப்பேன், கிருப 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 எல்லா கிருப 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 எல்லா கிருப கிருப கிருப. என் பலன் இல்ல, என் பலன் இல்ல, எல்லாம் கிருப. ஆமா நான் இல்ல, என் பலன் இல்ல, சூப்பர் பலன் இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 எல்லா கிருப 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 எல்லா கிருப 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 கிருப. பிரைஸ் எல்லாம் நம்ம எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்குவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தம்பி தங்கச்சி, உலகமாயிருந்த சாலமோன் எவ்வளவுதான் வற்புறுத்தியும் அந்த சுனேமியால், சூலமித்தின்னு சொல்லப்படுகிற அந்த சுனேமியால்னு வர சூலமித்தி தான் அவங்க பார்த்தீங்கன்னா தான் நேசித்த தன்னுடைய மேய்ப்பனை என்ன பண்றாங்க, நீ என்ன காட்டினாலும் சாலமோன் நான் அதுக்கு மயங்க மாட்டேன், எனக்கு தேவையானதெல்லாம் என்னுடைய மேய்ப்பருடைய அன்பு தான், நான் என் காதலருக்குரியவர், என் காதலர் எனக்குரியவர் அப்படின்னு அவங்கள்ட்ட தெளிவா பேசிடுவாங்க. அப்படியே நானும் காதலிக்க ஆரம்பிச்சேன்னா, என் ஃப்ரெண்டு வந்து சொன்னதுக்கு அப்புறம் யார் என்னுடைய காதலர், இயேசு. பிரைஸ் எல்லாம். இப்போ ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு, நான் யாரை தான் சொல்ல போறேன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் இல்லையா? இப்போ இந்த நான் காதலருக்கு நான் உண்மையா இருக்கணுமா இல்லையா? இப்பதான் கள்ளக்காதல் வருது எனக்கு. அப்படி உங்களுக்கும் இந்த ரெட்ரீட்டை விட்டு போகும்போது கள்ளக்காதல் வரும். அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. இங்க நீங்க இயேசுதான் என்னுடைய காதலர்னு சொல்லி இருக்கிறீங்க, இயேசுதான் என்னுடைய காதல் சொன்னீங்களாப்பா? நான் பாட்டுக்கு கதைய பாதியிலிருந்து கொண்டு போறேன் இல்ல, சொல்லல. இப்பயும் பாரு, நீங்க மட்டும்தான் சொல்றீங்க. இயேசு உங்க காதலரா?
அப்போ அவர் உங்க காதலர்னா அப்பதான் கண்டினியூ ஆகும். ஓகேவா? அந்த காதலருக்கு நாம் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். இப்ப நம்ம கதையில திரும்பி சாலமோன் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரெட்ரீட்டை விட்டு போகும்போது சாலமோன் வர்றாரு. ஏண்டா என்னடா அது போனீங்க வந்தீங்க அதோட விட்டுட்டு வந்துடணும்டா, பக்கெட்ல போட்டு போட்டு நீ வாட்டுக்கு வந்துட்ட, எடுத்து கசக்கு. பக்கெட் வச்சது எதுக்கு? விட்டுட்டு போறக்கு. நீ வாட்டுக்கு பக்கெட்ல விட்டுட்டு போயிட்ட, திருப்பி எடுத்து கசக்குடா, திருப்பி எடுத்து ஊதுடா அப்படின்னு சொல்லி திரும்பவும் சாலமோன் வருவான். என் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி நடந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டோம், ரெட்ரீட்டுக்கு வந்துட்டோம், இனிமே நான் பாவமே செய்ய மாட்டேன்னு உங்களால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுல இருந்து நீங்க ஃபுல்லா விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த காதலரோட நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த காதல் எப்ப உங்களுக்கு மறக்காம இருக்கும்? காதலனோட பேசிட்டே இருந்தா தானையா? அதெல்லாம் லவ் பண்ணி பார்க்கணும். நீங்க எல்லாம் வந்துட்டு சிங்கிளா இருக்கனால உங்களுக்கு தெரியல. காதலிச்சு பாருங்க இயேசுவ, அப்ப தெரியும். இத பாரு, இதை ஒருவேளை நம்ம ஆளுங்க ரெக்கார்டு பண்ணி இது ஒரு நம்ம பிரதர்ஸ் எல்லாம் விட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, காதல் பண்ணுங்கன்னு கிறிஸ்டோபர் பிரதர் சொன்னாருன்னா அதை மட்டும் கட் பண்ணிடுவாங்க. யாரு என்ன ஏது. ஒரு நாள் நான் ஃபேமஸ் ஆயிருவேன். ஓகேவா? நான் ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸ் ஆயிருவேன். அப்போ இந்த பிரதர் வந்துட்டு மும்பையில் என்ன சொன்னாரு தெரியுமா? இவர் ஒரு உண்மையான ஊழியக்காரரா, காதலியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நான் இயேசுவான்னு சொன்னதை கட் பண்ணிடுவாங்க. இயேசு 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 இயேசு, அவரை நாம காதலிக்க போறோம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நான் என்னுடைய காதலனா நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய பார்வையில் நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நான் பார்க்கிற பெண்கள் எல்லாம் எனக்கு வயசானவங்கெல்லாம் எப்படி தெரிஞ்சாங்கன்னா, பவுலடிகள் சொல்லுகிறார், வயது முதிர்ந்த பெண்களை எல்லாம் உன்னுடைய கற்புள்ள தாயை போல பார்க்கணுமா. எப்படி பார்க்கணுமா? இளவயது பெண்களை எல்லாம் எப்படி பார்க்கணுமா? கற்புள்ள சகோதரிகளை போல பார்க்கணுமா. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அப்படின்னா பெண்களுக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். வயசான ஆண்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியணும்? எப்படி தெரியணும்? அப்பா பா. யூத் பாய்ஸ் அண்ட் பாய்ஸ், சாரி கேர்ள்ஸ்னு வருது, அப்போ வந்துடுது பாரு, பழக்க தோஷம். வாலிபர்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியணும்? கற்புள்ள சகோதரர்களா தெரியணும். பிரைஸ் எல்லாம். உங்களுக்கு மட்டும் கற்பு இல்லை, எங்களுக்கும் இருக்கு. அது உங்க மனசு தான். பிரைஸ் எல்லாம். எத்தனை பேர் கற்போட உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒருவேளை உங்களுடைய உள்ளம் குத்தப்பட்டுச்சுன்னா நாம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? கற்புள்ளவர்களா எங்களை மாத்துங்கன்னு சொல்ல போறோம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? அல்லேலூயா. தூக்கம் வருதா? சரி. என் வாழ்க்கையில நான் இப்படி ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இனிமே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க வந்துட்டீங்க, ஆண்டவரை ஏத்துக்கிட்டு போக போறீங்க. போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வழி மேல விழி வச்செல்லாம் யாரும் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. பழையபடி நீங்க வெளியே போகும்போது அதே ஆட்கள் தான் இருக்க போறாங்க இல்லையா? அவங்க மாறி இருப்பாங்களா? நீங்க தாங்க மாறி போறீங்க. வெளியே இருக்கிறவங்க எப்படிதான் இருக்க போறாங்க? அப்படிதான் இருக்க போறாங்க. முடிஞ்சா நாம தான் அவங்களுக்காக மாறணுமே ஒழிய நமக்காக அவங்க மாற மாட்டாங்க. பிரைஸ் எல்லாம். அப்படி நினைச்சு நானும் என்னுடைய வாழ்க்கையை இனிமே ஏசப்பாவுக்காக என் வாழ்க்கை, ஏசப்பாவுக்காக என் வாழ்க்கைன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சு போறேன் பாருங்க. அந்த 8ஆம் கிளாஸ் காதல் இருக்கு பத்தியா? ஹலோ, என்னோட 8ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் காதல் இருக்கு பத்தீங்களா? அது நம்மளை என்ன பண்ணும்? ஒரு இடத்துல அப்படியே நம்மளை சோதிக்கும் இல்லையா? அதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா இல்லையா, அது கொஞ்சம் மெதுவா வந்து பார்க்கும். ஆனா நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சேன். நம்ம ஏசப்பாவோட பேசுறேன்னு சொல்றோம் இல்லையா? தம்பி தங்கச்சி எப்படி பேசுவீங்க?
நீங்க பேசுறது ஜெபம். கடவுள் நம்மளோட பேசுறது எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இறை வார்த்தை. இறை வார்த்தை வாச்சா ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு. நாம பேசுற மாதிரி ஆண்டவர் நம்மளோட பேசணும்னா நீங்க இறை வார்த்தை எடுத்து வைக்கும் போது தானே. அப்போ நான் எதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனோ அதெல்லாம் வேதத்துல எப்படி இருக்கு? பாவம். பிரைஸ்லாம். எதெல்லாம் நேற்றுக்கு எங்களுடைய டீம்ல அவங்க வந்துட்டு தனிப்பட்ட விதத்தில் கவுன்சிலிங்காக கேட்காததுனால நான் அந்த காரியத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க ஓப்பனாகவே தான் கேட்டாங்க, சினிமா பாடல் பாடுகிறது சரியா தவறா? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபாதர் இங்கே வந்து நின்றுட்டு ஒரு அழகான இளையராஜாவினுடைய இசையில் இங்கே ஒரு பாட்டு பாடுறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே விட்டுருங்க, உங்கள் சர்ச்சில் பாடுறாருன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அக்செப்டடா? என்ன சொல்லுவீங்க? விவஸ்தை இல்லை. சர்ச்சுக்குள்ள போய் ஐயோ என்ன நடக்குதுங்க, அது சர்ச்சா இல்லை அப்படிமோ இல்லையா? ஒரு ஆலய நமக்கே தெரியுது இது தவறு, இது தவறு. கடவுள் வந்துட்டு பிசாசா படைக்கல, அவன் ஒரு தேவதூதனா தான் படைச்சிருந்தாரு. அவனுடைய வேலை ஆண்டவரை துதிக்கிறது. அதை அவன் செய்ய தவறினதுனால தான் அவன் பிசாசா மாறி இருக்கிறான். இப்ப மாறினவனை அவனுடைய ஆட்கள் தான் இன்னைக்கு இசையை மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்க நம்மளுடைய பாடல்களால் கிறிஸ்தவ பாடல்களை அப்படியே பாடி பாருங்களேன். அதை பாடிக்கிட்டு சினிமா பாட்டு பாடி பாருங்களேன், இதை விட அது நல்லா மியூசிக் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுத்திருந்தார். அதை அவன் என்ன பண்ணுனான்னா அதை அவன் அவனுக்காக யூஸ் பண்ணான். பிரைஸ் எல்லாம். அப்படி அவன் அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு சினிமாக்கள்லையும் நாடகங்கள்லையும் ஆர்கெஸ்ட்ராக்கள்லையும் அவனுடைய ஆட்களை தான் வச்சு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அது அவனுக்கு காசு. அதை பாடுனா உங்களுக்கு நிம்மதி வருமானு பாருங்க, வேணா செக் பண்ணி பாருங்களேன். உட்காந்து ஒரு ரஜினி பாட்டை உட்காந்து பாடிக்கிட்டே இருந்து பாருங்க, ஆண்டவருடைய பாட்டையும் எடுத்து பாடி பாருங்க, எது உங்களுக்கு நிம்மதி தருங்கிறது உங்களுக்கே தெரியும். பிரைஸ் எல்லாம். அது ரஜினி தானே பாடுறாரு, அது விஜய் தானே பாடுறாரு, அது பாட்டு நார்மல் வார்த்தை தான். ஆனா நீங்க அதை பாடும்போது சாத்தானை தான் துதிக்கிறீங்க, சாத்தானை தான் துதிக்கிறீங்க. இது எனக்கு தெரியாது. நானும் அப்படிதான் என்ன பண்ணேன்னா, எந்த கெட்ட பழக்கமும் என்கிட்ட இல்லை, ஆனா சினிமா பாட்டு நல்லா பாடுவேன். நான் இந்த மிமிக்ரி பண்ணுவாங்க இல்லையா, தெரியுமா? நான் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன். +2 அதுக்கு முன்னாடி வர நான் மிமிக்ரி பண்ணுவேன். சரி, எல்லா நடிகர் குரல்கள்லையும் நான் பேசுவேன். அதில் எனக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு சினிமா ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அப்படி நான் இருந்த அந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய தம்பி எனக்கு முன்னாடியே ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, டே ஒன்று ஆண்டவர்னா ஆண்டவர்கிட்ட வா, இல்லை உலகம்னா உலகம் பக்கம் இல்லை. நீ ரெண்டையும் விட்டு போட்டு ரெண்டுலையும் காலை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீ சர்ச்சுக்கு வந்துட்டு நீ சினிமா பாட்டை பாடினா நீ தான் எங்களுதுல வயசில் மூத்தவன். அப்போ உன்னைய பார்க்குற சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணோம், இந்த பிரதரே அதை பண்ணுறாரு அப்படின்னு உன்னைய மாதிரியாக வச்சுக்கிட்டு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சர்ச்சுக்கு வந்தால் இதை விட்டுட்டு வா, இல்லை முழுசாக விட்டுட்டு சர்ச்சுக்கு வா, மற்றவங்களுக்கு இடரெல்லாம் நீயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஆலோசனை சொல்லும்போது நான் கேட்கல. அதை கேட்காம உனக்கெல்லாம் என்னடா தெரியும் அப்படின்ட்டு அந்த சினிமா பாட்டை நான் பாட்டுக்கு பாடுவேன். சாப்பிட்ற நேரத்தை தவிர நான் பாடுற பாட்டை இங்கே ஊருக்காரங்களுக்கே கேட்கும். மைக் செட்டே வேண்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்த சூழ்நிலையில் ஒரு நாள் இந்த பலகுரல் நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. நடக்கும்போது சீக்கிரமாக முடிச்சிருவேன். ஓகே, அந்த பலகுரல் ஹலோ, இப்போ நம்ம மைமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம்ல? எஸ். எத்தனை மணிக்குப்பா? 2:15. ரெடியாக சொல்லுங்க. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில பாருங்க, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காரும் போது ஆண்டவருடைய இறைவார்த்தை வந்துச்சு. என்ன வந்துச்சு? இவர்கள் என்னுடைய மக்கள், என்னுடைய துதியை சொல்லி வரும்படி நான் இவர்களை எனக்கென ஏற்படுத்தினேன். எப்படி? இவங்க என்னோட மக்கள், இவங்க என்னுடைய துதியை சொல்லி வரும்படி
நான் இவங்களை எனக்குன்னு ஏற்படுத்தினேன். பிசாசு இழந்து போன இடத்த நான் இவங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் நான் ஏற்படுத்தினேன்னு சொல்லி ஆண்டவருடைய இறைவார்த்தை ஏசாயா இறைவாக்கினர் நூல்ல இருக்குது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதை நான் விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மிமிக்ரி பண்றதுக்கு நானும் மிமிக்ரி பண்ணுவேன்னு போயிட்டேன். போய் எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது ரஜினி இந்த வாய்ஸை பேசினால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கிறேன். கீச் கீச்சுன்னு என் வாய்ஸ் தான் வருது. அப்புறம் நான் சரி அது ஒரு கிளைமேட் அப்படி இருக்கு, இப்பொழுது இந்த வாய்ஸை விஜய் அவர்கள் பேசினால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அப்படி பேசுறேன். அப்புறம் நல்லா இருக்கீங்களா, என்னடா அது, எல்லாம் ஊரில் இருக்கவங்களாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. டே நீ தாண்டா பேசிக்கிட்டு இருக்க, விஜய் பேசவே இல்லடா. சரி யங்ஸ்டர்ஸ் தான் அப்படி இருக்கிறாங்க, நம்ம எம்ஜிஆர் காலத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது இதை எம்ஜிஆர் பேசினால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு அன்பார்ந்தவர்களே அப்படின்னா அப்ப யார் வாய்ஸ் தான் வருது? வெக்கப்பட்டு அவமானப்பட்டு குத்தப்பட்டு கேவலப்பட்டு அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுருந்தேன்னா எல்லாம் என்ன பண்ணி இருப்பாங்க, கல் எடுத்து அடிச்சிருப்பாங்க. என் ஃப்ரெண்டு அவன் எனக்கு வேற நோட்டீஸ், சொந்த செலவுல நோட்டீஸ் வேற, பலகுரல் நிகழ்ச்சி நடைபெறும், வழி நடத்துபவர் ஜான் கிறிஸ்டோபர் கோவையிலிருந்து வருகிறார் அப்படி பெரிய போஸ்ட் வேற. கடைசியில் எவ்வளவு கேவலப்பட முடியுமோ இறங்க சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க சத்தம் போட்டீங்க இல்லையா, அதை விட மோசமா என்னைய சத்தம் போட்டு இறங்க வச்சு ஸ்டேஜில் வந்து இறங்கி நிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா நீ எனக்கென தெரிந்தெடுக்கப்பட்ட மகன், ஆனா நீ எப்படி இருக்கிற, அவன் பேசுறான் இவன் பேசுறான்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு எச்சரிக்கப்பட்டும் நீ இப்படியே இருக்கிற இல்லையா, இப்போ நீ எனக்கு ஒரு முடிவு நீ எடுக்கணும். அந்த கிரவுண்டு ஸ்டேஜை விட்டு கீழே இறக்கும் போது ஆண்டவர் என் கூட பேசுறாரு, நீ எனக்கென நீ வேர் பிரிக்கப்பட்டவனா வருவேன்னு சொன்னா உன்னைய உலகம் எல்லாம் கொண்டு போய் கலக்குவேன் அப்படின்னு சொன்னார். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன ஊழியத்தில் வல்லமையா பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு உங்க மத்தியில நின்று உங்களுக்கு சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இன்னும் உலகம் எல்லாம் போகணும். அப்பதான் சொன்னேன் நான் ஃபேமஸ் ஆயிருவேன். இப்போ இதெல்லாம் ட்ரோல் பண்ணி போட்டுறாதீங்கப்பா, என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். அல்லேலூயா. நான் என் காதலருக்குரியவர், என் காதலர் எனக்குரியவர். பிரைஸ் எல்லாம். அன்னையிலிருந்து தம்பி தங்கச்சி இன்னைக்கு வர நான் எதை தூக்கி வீசிட்டு மனம் திரும்பி வந்தனோ, கவனிக்கிறீங்களா, நான் மனம் திரும்பி வந்தனோ அதுல இன்னைக்கு வரையும் நிலைச்சிருக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது திரும்பவும் விழுந்து போகிறவங்களா இங்கிருந்து நீங்க போக கூடாது. நீங்க இங்கிருந்து எழுந்து ஜொலிக்கிறவங்களா தான் போகணும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருங்க. நம்ம சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போறாங்க. இந்த மகிமை நீங்க கருத்தா கவனிக்கணும். கடைசியில் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். பிரைஸ் எல்லாம்.
எனக்கு பிரியமான வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில நீ இந்த ரெட்ரீட்டை விட்டு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேரா நீ கடந்து போகல அப்படின்னா, வந்த வண்ணமே நீ திரும்பி போக போற அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ பார்த்தது ஒரு நடிப்பு இல்ல, வேதத்துல ஆண்டவர் சொன்ன சம்பவம் தான். காலையில பங்கு தந்தை அவங்க நிறைய காரியங்களை இந்த நியாய தீர்ப்பு பத்தி சொல்லி இருப்பாங்க. நமக்கு வாழ்வின் நூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்க நீ எதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி நீ செஞ்சிட்டு இருக்கிறையோ அதை செய்ய செய்ய உன்னுடைய பெயரெல்லாம் அதுல என்ன பண்ணப்பட்டிருக்கோம், கிறுக்கிடுவாங்க. நீ அங்க போய் நிற்கும் போது இன்னைக்கு உனக்கு இந்த உலகம் உன்னை எவ்வளவு என்ஜாய் பண்ண வைக்குதோ, மேல போகும்போது இது எதெல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்துச்சோ அதெல்லாம் உன்னை கொடுமைப்படுத்தும். இன்னைக்கு நீ கஷ்டப்பட்ட, இன்னைக்கு இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நீ உன்னை அர்ப்பணிச்சேன்னா உன்னுடைய பெயர் எங்க இருக்கும், வாழ்வின் நூல்ல இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீ வாழ்வின் நூல்ல உன்னுடைய பெயர் இடம்பெற நீ அர்ப்பணிக்க போறியா, இல்ல நரகத்துல நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்மளை இன்னும் கொடுமைப்படுத்த போகிற அந்த பிசாசினுடைய கையில உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறியா அப்படிங்கிறத நீ தான் சூஸ் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தீர்மானத்தோட போங்க, நல்ல தீர்மானம் எடுங்க, வாழ்வின் நூல்ல உங்க பெயர் இருக்குமாறு நீங்க பார்த்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட அன்பு சகோதரர் அவர்கள் ஆண்டவருடைய இறைவார்த்தையை கொண்டு வருவாங்க. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி வரவேற்போமா? லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நம் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளித்தது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளித்தது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். எனக்கு அருமையான வாலிபர்களே, இந்த அமர்விலே என்னுடைய உயிருள்ள சாட்சியை ஆண்டவருடைய ஆவியானவர் நடத்துகிறபடி நான் எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டேன், என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எப்படி குறுக்கிட்டார், அவர் எனக்குள் வந்த பொழுது என்னை எப்படியாக மாற்றினார் என்கிற காரியத்தை இன்றைக்கு இந்த அமர்விலே என்னுடைய சாட்சியை சொல்லலாம் என்று சொல்லி தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான வாலிபர்களே, 1987 வருஷம் ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளும்படி என்னை தேடி வந்தார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி யோவான் 15:16 ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த ரெட்ரீட் வாலிப முகாமில் கூட நீங்களாக இங்க வரல, ஆண்டவர் உங்களை தீவிரித்து
ஆண்டவர் உங்களை கட்டாயப்படுத்தி, யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவருடைய கரம் உங்கள் மேல் இருந்ததினாலே, அவருடைய தீர்மானம் உங்கள் மேல் இருந்ததினாலே ஆண்டவர் இந்த கேம்பில் உங்களை எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாக இங்க வரல, ஆண்டவர் தான் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1987 வருஷம் +2 படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய 17வது வயதில் என்னுடைய ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருந்த என்னுடைய நண்பர்கள் என்னிடத்தில் அடிக்கடி இந்த பைபிளை குறித்து சந்தேகம் கேட்பாங்க. நிறைய கேள்விகளை கொஸ்டின் கேட்பாங்க. கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல என்னாலே தெரியல. எனக்கு பைபிள் தெரியல. அந்த கொஸ்டினுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்னால சரியாக பதில் சொல்ல முடியல. இந்த பைபிள்ல இருக்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு தாகம் எனக்கு 9வது வகுப்பு படிக்கும் பொழுதே ஆரம்பித்தது. அப்பொழுது சிறு நேரங்களில் நான் பைபிளை எடுத்து நான் வாசிப்பேன். ஆனால் எனக்கு புரியாது, விளங்காது. இந்த சமயத்தில் தான் நான் +2 தேர்வுக்காக ஆயத்தமாக இருந்தேன். 1987 வருஷம் மார்ச் மாசம். அப்போ பாருங்க, ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அந்த 87வது வருஷம் என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நான் அவ்வப்பொழுது பைபிளை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு புரியாது. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா நான் +2 தேர்வுக்காக ஆயத்தமாய் கொண்டிருந்தேன். அப்படி ஆயத்தமாய் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மூத்த சகோதரியுடைய வீட்டுக்கு, எங்கள் கோயம்புத்தூர் பட்டணத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்குல, நாங்கள் இருப்பது மேட்டாசனம் பங்கு கத்தீட்ரல் ஆலயம், அவங்க இருந்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்திபுரம் என்று சொல்லப்படுகிற ஒரு பாரிஸ்ல அவங்க குடியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நான் +2 தேர்வுக்காக படிக்க போயிருந்தேன். ஒரு 10 நாள் அப்படி படிக்க போயிருந்த அந்த சமயத்தில் தான் அந்த பாரிஸ்ல ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இறை ஊழியர் பெங்களூர் பட்டணத்திலிருந்து அன்றைக்கு கோயம்புத்தூர் நகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வந்தார். அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வரும் பொழுது அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு 3 நாட்கள் அந்த கூட்டம் நடந்தது. நான் முதல் நாள் கூட்டத்துக்கு போகல, 2வது நாள் கூட்டத்துக்கு போகல, 3வது நாள் கூட்டத்துக்கு அறகுறை மனதோடு நான் அந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ளும்படி போனேன். அங்கே நான் போன பொழுது நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துடைய வெளியில நின்றுட்டு கேட்டுட்டு அப்படியே வந்துடலாம் என்று சொல்லிட்டு நான் அந்த 3வது நாள் கூட்டத்தில் கடைசி நேரத்தில் வெளியில ஒரு சாயங்காலம் ஒரு ஈவினிங் 7:30 மணிக்கு நான் நின்று கொண்டிருந்தேன். அப்படியே கேட்டுட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி அப்படி கேட்டுக்கொண்டு வெளியே நான் நின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதிலும் தெண்டல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது, அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி விசுவாச கப்பலுண்டு செல்கின்றது, புயல் வந்த போதிலும் தெண்டல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது, அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது, பரமன் வாழும் பரம் நோக்கி ஆண்டவர் அதற்கு மாளுமியாம். இந்த பாடலை பாடி முடிக்கும் பொழுது என்னுடைய கால் என்னை அறியாமலேயே அந்த பாத்திமா அன்னை ஆலயத்துக்குள்ளே நான் நுழைந்தேன். அந்த ஆலயத்துக்குள்ள போன பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் மக்கள் நிறைந்திருக்கிற அந்த ஆலயத்துடைய மைதானத்துடைய கடைசி பகுதியில் போய் நான் அமர்ந்தேன். நான் கடைசியிலே அமர்ந்து அப்படியே உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்படி ஆண்டோடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த இறை ஊழியர் மூலமாக ஆண்டவர் பேசினார். என்னுடைய வாழ்க்கையில நான் என்னென்ன கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேனோ, என் வாலிப நாட்களில் நான் இயேசுவை எப்படியெல்லாம் அறியணும் சொல்லி நான் தேடிக்கொண்டிருந்தேனோ,
என்னுடைய உள்ளத்தில் இருந்த கேள்விகள், பதில்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அன்றைக்கு அந்த இறை ஊழியர் மூலமாக ஆண்டவர் தம்முடைய உயிருள்ள வார்த்தை மூலம் பேசினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் என்னோடு கூட முகமுகமாய் பேசினார். ஏறக்குறைய 1.5 மணி நேரம் ஆண்டோடைய வார்த்தை அந்த அருமையான ஊழியர் பகிர்ந்து கொண்டார். கடைசியிலே அவர் அந்த செய்தியினுடைய முடிவிலே ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, என்னை அறியாமலேயே நான் முழங்கால் படியிட்டு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைங்கிற படகு காலியா இருக்கிறது. நான் உலகத்துக்குரியவனா இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே ஆண்டவரே இயேசு இல்லை. நான் ஒரு பெயரளவு கிறிஸ்தவனாக இருக்கிறேன். மனம் திரும்பி மறுபடியும் பிறக்கிற ஒரு மறுமலர்ச்சி கத்தோலிக்கனாக பிறக்கிற, என்னை மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மனம் திரும்பி என் வாழ்க்கை படகிற நீங்க வாங்கன்னு சொல்லி நான் அவரை நம்பிக்கையுள்ளவராய் அவரை நான் ஏற்றுக்கொண்டு அன்றையிலிருந்து என் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சுவைக்க ஆரம்பித்தேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் ஆண்டவருக்குள்ள வந்த பொழுது நான் முதலாவது செய்த ஒரு பெரிய காரியம், ஆண்டவர் இயேசுவுக்காக என்னுடைய எல்லா உலக நண்பர்களையும் கட் பண்ணினேன். நான் 11th படிக்கும் பொழுது, 12th படிக்கும் பொழுது, 10th படிக்கும் பொழுது உலக பிரகாரமாக இருந்த எல்லா நண்பர்களும் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது, நான் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்த முதல் பரிசு என்னுடைய எல்லா உலக நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணேன். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான மகனாக மகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, ஆகவே நீங்களும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. அருமையான வாலிப மகனே மகளே, நீ இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, இயேசுவுக்கு உரியவன். ஆகவே உலகத்தினுடைய எல்லா காரியத்தை விட்டு விலகு. இந்த ரெட்ரீட்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படியவனை ஒப்புக்கொடு. என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது முதலாவது நான் ஆண்டவருக்கு கொடுத்த பரிசு எல்லா உலகத்துடைய நண்பர்களை துண்டித்துக் கொண்டேன். எனக்கு ஆண்டவர் நண்பராய் மாறினார். அவரோடு கூட உறவாட ஆரம்பித்தேன், அவரோடு கூட பேச ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பட்டணத்தில் மதுரை நகரிலிருந்து ஒரு அருமையான ஒரு இறை ஊழியர் வந்திருந்தார். அந்த இறை ஊழியர் வந்த பொழுது இவருடைய மேட்ராசன பங்களே அவர் தன்னுடைய சாட்சியை சொல்ல ஆரம்பித்தார். தன்னுடைய சாட்சியை சொல்ல ஆரம்பித்த பொழுது அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன். எனக்கு உலக பிரகாரமாய் வேலை இருக்குது, 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் வரை நான் வேலை செய்யறேன். எனக்குன்னு சொல்லி குடும்பம் இருக்கிறது, எனக்குன்னு சொல்லி பொறுப்பு இருக்கிறது. இதுக்கு நடுவில் ஒரு நாளைக்கு நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி 37 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். மே மாசம் 1987 மே மாதம் 37 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். எனக்கு அப்ப ஆச்சரியமா இருந்தது. 1 மணி நேரம் ஜெபம் பண்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி இயேசு கேள்வி கேட்டதை நான் அறிந்திருக்கிறேன். 3 மணி நேரம் சொல்றாரு. இது எப்படி எங்கனம் ஆகும்? இது எப்படி ஆகும்? அன்னை மரியாள் வானதூதரிடத்திலிருந்து அந்த இறை வார்த்தையை பெற்ற பொழுது இது எங்கனம் ஆகும் என்று சொன்ன பொழுது, தூய ஆவியானவர் மேல் வரும் பொழுது அது சாத்தியமாகும் என்று சொல்லி தேவதூதன் சொன்னான். அல்லேலூயா. என் மேலும் தேவனுடைய ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்ததினாலே அன்றைய நாள் இருந்து பாருங்க, ஜெபிக்க நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். அந்த இறை ஊழியரை போல நானும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஆண்டவருக்கு நேரத்தை, ஜெப நேரத்தை கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். அந்த இறை ஊழியருடைய செய்தியை கேட்டு நான் வீட்டுக்கு நான் போனேன். எங்களுடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் அந்த மேட்ராசன பங்குல பாத்தீங்கன்னா அந்த தேர் திருவிழா, மிக்கேல் அதிதூதர் பேர் அந்த தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்த அந்த நாளில் சனிக்கிழமை அந்த இறை ஊழியருடைய சாட்சி என் உள்ளத்தை அசைத்தது. அன்றைக்கு நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தோடு கூட நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும். 9 மணிக்கு என் வீட்டுக்குள்ள நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற அறையில நான் கதவை சாத்தி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஜெபிக்கிறதுக்கு என்ன தடை தெரியுங்களா? உங்களுடைய நாவு கட்டுதான். நாக்க பஸ்ட் தர, வாயை தர, உன் வாயை தர, உன் வாயை விரிவாய் தர, நான் நன்மையினாலே நிரப்புவேன் என்று சொல்றாரு. நீங்க ஆமென் சொல்றீங்க, அல்லேலூயா சொல்றீங்க, வேற ஜெபிக்கிற யாருமே வேர்ட்ஸ் வர மாட்டேங்குது.
யாரும் ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஜெப நேரத்தில் யாரும் பாத்தீங்கன்னா உங்களை வாயை திறந்து ஃப்ரீயா ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இன்னும் இயேசு வரல. இயேசு வருவானால் உங்க வாய் துதிக்கும், பிரைஸ் பண்ணும், ஸ்தோத்திரம் பண்ணும், அல்லேலூயா பாடும். பாடல், ஆண்டவருடைய பாடல பாடுவீங்க, உங்களுக்கு தெரிந்த பாடல பாடுவீங்க. நிறைய பேர் இன்னும் பாத்தீங்கன்னா அந்த நாவினுடைய கட்டு அறுக்கப்படாம இருக்குது. வெக்கம், சுயம், உலகத்தின் பாவம் நம்மளை அறுத்தது. ஆனால் இயேசு எனக்குள்ள வந்த பொழுது, நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்த பொழுது, அன்றைக்கு என்னுடைய நாவின் கட்டை ஆண்டவர் அறுத்தார். வெக்கமெல்லாம் போயிடுச்சு. எங்க வீட்டுக்குள்ள எங்க அப்பா இருந்தாங்க, எங்க அம்மா இருந்தாங்க, என்னுடைய சகோதரர் இருந்தாங்க. எல்லாரையும் மறந்து நான் துதிக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு முதல் நாள் ஜெபம் பண்ணின அந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாது. பல மணி நேரம் ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்க எல்லாம் ஜெபிக்கணும். இந்த ரெட்ரீட் கேம்ப் உங்களுக்கு ஜெயமாய் வெற்றிகரமாய் இருக்கணும்னா, இந்த கேம்புக்கு பிறகு நீங்க ஒரு தீர்மானத்தோட போறீங்க. ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். 5 மணிலிருந்து 6 மணி வரை நான் எழுந்து ஜெபம் பண்ணுவேன். 7 மணி 7:30 மணிக்கு இந்த தூங்குற சோம்பேறி கிறிஸ்தவெல்லாம் நீங்கள் எல்லாம் விட்டு மனம் திரும்பி அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க நீங்கள் பழகிக் கொள்ளணும். அதிகாலை 3 மணி, அதிகாலை 4 மணி, அதிகாலை 5 மணி, அட்லீஸ்ட் 5 மணியிலிருந்தாவது உங்களுடைய ஜெப நேரத்தை தொடங்குங்க. உங்க ஜெப நேரம் காலை அதிகாலை நேரம் அந்த 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணிக்குள்ள இருக்குமானால் நீங்க தான் ஒரு வல்லமையுள்ள ஒரு எதிர்கால ஊழியக்காரன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஜெபிக்க நம்ம பழகிக்கொள்ளணும். அப்ப ஜெபிக்க ஜெபிக்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எனக்கு ஆவியானவருடைய அந்த கொடையாகிய அந்த அந்நிய பாஷை பரவச பேசுங்க சொல்லுகிற அந்த 9 வகையான அந்த கொடைகளில் ஒன்றை நான் ஜெபம் பண்ண ஒரு மாதத்திலேயே இந்த தூய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தார். தூய ஆவியான வல்லமை என்னை நிறைக்க ஆரம்பித்த பொழுது மணி நேரங்கள் காணா போச்சு. ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். என்ன ஜெபம் பண்றேன்னு நிறைய பேருக்கு தெரியல. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியலனா இன்றைக்கு நான் ஒரு ஷார்ட் கட் மெத்தட் சொல்லி தரேன். 1 மணி நேரத்தில் 15 நிமிஷம் பிரைஸ் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. 15 நிமிடம் ஆண்டவரை துதிங்க, துதி பாடல பாடுங்க, துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை மாட்சிமைப்படுத்துங்க. மற்ற 15 நிமிடம் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க அம்மாவுக்காக, உங்க சகோதரர்களுக்காக, உங்க பட்டணத்துக்காக, நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக, ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி வாயை திறந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் பல மணி நேரம் ஜெபிக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எத்தனை மணி நேரம் ஜெபிக்க போறீங்க? எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு போறீங்க? அட்லீஸ்ட் 1 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா? என்னுடைய பாதத்தில் அமர முடியாதா? ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு பாருங்க. என்னை ஓடு கூட அமர்ந்து ஜெபிக்க மாட்டீங்களா? ஆண்டவருடைய உள்ளம் நம்மை தேடுகிறது, தேடுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? எல்லா உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக தான் ஆண்டவரை தேடுறாங்க. எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல திருமணம் நடக்கணும், எனக்கு நல்ல குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு இப்படி இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும் சொல்லி எதிர்பார்க்காங்க. எல்லாம் வேணும். ஆனால் மேன்மையானது அவருடைய பணியை செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. இந்த இம்மைக்குரிய உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நம்ம ஆண்டவர் இயேசுவை தேடுவோம் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்கிறவர் வேற யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் முதலாவது நாம் யாரை தேடணும்? அவரை தேடணும். அவருக்கு ஏற்புடையதை தேடணும். அவருக்கு ஏற்புடையதை நாம் தேடினால் பின்பு எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுக்கு பிறகு ஆண்டவர் எங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். என்னுடைய ஊழிய பாதையிலே நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து எங்களை உருவாக்கினார், எங்களை பயிற்சி கொடுத்தார், எங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை குறித்து உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஆண்டவர் செய்த அந்த மகத்துவங்களை குறித்து நான் என்னுடைய சாட்சியாக சொல்லி தொடர்ந்து நாம் அடுத்த பதிவுக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட்.
நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே அவர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே அவர் ரோஜா. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே அவர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே அவர் ரோஜா. இப்படி நாம ஜெபிக்க 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 நம்மை ஆண்டவர் ஊழியர்களாக ஊழியக்காரியாக உருவாக்குவார். 1 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க. 3 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்பீங்க. விடுமுறை நாட்கள் எங்கே வெளியே சுற்ற மாட்டீங்க. விடுமுறை நாட்கள் உபவாசம் இருப்பீங்க. விடுமுறை நாட்களில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பீங்க. ஆண்டவர் மேல் அறியணும்னு சொல்லி ஒரு தாகம் உருவாகும். அப்படி அவரை தேட தேட பாருங்க, உங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துவார். உங்களோடு கூட பேசுவார், கனவிலே பேசுவார், தரிசனங்களை கொடுப்பாரு, தீர்க்க தரிசன வார்த்தை மூலம் பேசுவார். அவருடைய சத்தத்தை கேட்பீங்க, அவரை பார்க்க முடியும், அவருடைய வரங்கள் நமக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட, ஆண்டவருடைய அரசு உயர்த்தப்பட, சுவிசேஷம் அறிவிக்கப்பட, கட்டுகள் இருக்கிற மக்களை விடுதலையாக்க, அறியாது இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக இந்த ஆவிக்குரிய இந்த தூய ஆவியானவருடைய கொடைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். நம்முடைய ஜெபத்தின் மூலம் தேசத்திலே மாற்றங்கள் உண்டாகும், எழுப்புதல் உண்டாகும். ஒரு ஃபாதர் பாருங்க, இங்க வந்து 10 பேர் 15 பேர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு 300 பேர்த்தை ஆண்டவர் ஒரு சில ஆண்டுகளிலே உருவாக்க முடியும் என்று சொன்னான். அது ஆண்டவருடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதன் மூலமா எழுப்புதல் வரும். ஜெபிக்கிற ஊழியத்தின் மூலம் எழுப்புதல் வரும். ஜெபிக்கிற குடும்பத்தின் மூலம் ஆசீர்வாதம் உண்டாகும். ஜெபிக்கிற ஊழியக்காரர் மூலம் தேசத்திலே மறுமலர்ச்சி உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாம் ஒரு எதிர்கால திருத்தூதர்களாக மாற போறீங்க. எதிர்கால ஊழியக்காரர்களாக மாற போறீங்க. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்க மேல வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பாத்தீங்க, தேசத்தில் மாற்றம் நடக்கும். நம்ம யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றோமோ அவங்களெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். நான் 1990 வருஷம் எனக்கு வேலை கிடைத்த பொழுது எங்க ஸ்கூலுக்கு நான் போனேன். எங்க ஸ்கூல்ல இருந்த முதல் ஒரு பெரிய ஒரு சோல் வின்னிங் என்று சொன்னால் எங்களுடைய ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் கரஸ்பாண்டன்ட் தான் ஆண்டவர் ரச்சித்தார். அவருக்காக 5 ஆண்டுகள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். 5 ஆண்டுகள் அவருக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அவர் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல காலையில 5 மணிக்கு அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியருடைய அந்த சீட்ல உட்காருவார். ஸ்கூல்ல பணிபுரிகிற வேலை செய்கிற ஆசிரியர்கள், படிக்கிற மாணவருடைய எல்லா பெயர்களும் அவருக்கு ஃபிங்கர் டிப்ஸ். 2500 பேர் அல்லது 3000 பேர் படிக்கிற ஸ்கூல்ல எல்லாம் அவருக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸாக இருக்கும். கல்விப்படியில் அவ்வளவு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் மறுபுறத்தில் இந்த ஸ்பிரிச்சுவலா என்று சொல்லி பார்த்தால் 0. ஒன்லி ஒரு மாஸ் திருப்பலி தான் இருப்பார், அவ்வளவுதான். அவருக்கு ஆண்டவருக்கும் சம்மதம் இல்லை. அவரே தன்னுடைய வாழ்க்கை சாட்சியை 96வது வருஷம் 97வது வருஷம் சொன்னார். அவருடைய வாழ்க்கையில பாருங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு. நாங்களாம் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். ஆண்டவரே இந்த மனிதனை சந்திங்க, இவருடைய வாழ்க்கையை மாத்துங்க.
அந்த போஸ்டில் இருந்து அவர் இறக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். எனக்கு அருமையானவளே, அந்த நிலையில் தான் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சார். அன்றைய நாடு தான் பைபிளை படிக்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவருடைய முகத்தை தேட ஆரம்பிச்சார், தன்னை தாழ்த்த ஆரம்பித்தார். அதோடைய விளைவு, எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, அவரை ஆண்டவர் சந்தித்தார். பிரைஸ் தி லார்ட். இப்படியாக நம்ம ஜெபம் பண்ண பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவர் கிரியை செய்வார். ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய பெற்றோர்களை மீட்பார். உங்க அப்பாவை மாத்துவாரு, உங்க அம்மாவை மாத்துவாங்க. உங்க சகோதர சகோதரிய வாழ்க்கை, அழகோல வாழ்க்கை மாறும். முதலாவது உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை தூய்மைப்படுத்தி, நீங்க சரியாக ஆண்டவருக்குள்ள நிலை பெற்று, ஆண்டவருக்குள்ள கட்டப்பட்டு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சு ஜெபம் பண்ணி அவரை அறிகிற அறிவில வளர 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 ஆண்டவர் உங்களை ஊழியக்காரிகளாக உருவாக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் பாருங்க, முழு நேர ஊழியத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். நான் ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு 32 வருஷம் வேலை செய்து விட்டு கடந்த 2021 வருஷம் அக்டோபர் மாசம் வெளியே வந்தேன். வெளியே வந்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் கடந்து போயிருச்சு. முழு நேர ஊழியம் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நேரம் பற்றாமல் இருக்குது. காலையில் எழுந்த உடனே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஊழிய பணித்தளங்களுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய இடத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நிறைய ஆத்துமாக்களை சந்திக்க ஆண்டவர் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், உலக நண்பர்கள் எல்லாம் கேட்பாங்க, எப்படி நேரம் போகுது? நான் ஸ்கூல்ல இருக்கும் பொழுது கடிகாரத்துடைய முள் மெதுவாக சுழண்டு கொண்டிருந்தது, வெளியே வந்த பிறகோ வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லுவேன். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? நேரம் இல்லை. உலகத்துக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சது இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு பிஸியாக பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. 3 மணி நேரம் ஜெபம் பண்ணது 4 மணி நேரம் மாறி இருக்குது. 4 மணி நேரம் இருக்கு, சில நேரங்களில் 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஊழியத்தில் பெரிய மாற்றங்களை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. போன பாருங்க, அக்டோபர் மாசம் 3 நாட்கள் கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒவ்வொரு வருஷமும் அற்புத முகாம் சொல்லி ஒரு முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம். 23வது அற்புத முகாம், 2 அற்புத முகாம் கொரோனா காலத்தில் லாக்டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நடத்தணும். 25 முகாம். அந்த 25 முகாமில் பாத்தீங்கன்னா எத்தனையோ ஊழியர்கள் எழுப்பினாங்க. தேசம் எங்கு போயிருக்கிறாங்க, உலகம் எங்கு போயிருக்கிறாங்க. நிறைய பேரை ஆண்டவர் ஊழியக்காரர்களாக உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கும்படி நிறைய இறை ஊழியர்களை எழுப்பி இருக்கிறார். அவங்க எல்லாம் போய் இன்றைக்கு உலகம் எங்கும் கலக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த முகாமிலே கூட நிறைய பேரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த கேம்ப் நடப்புக்கு முன்னாடி வர பாத்தீங்கன்னா நிறைய போராட்டம், நிறைய தடைகள். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, ஏறக்குறைய 450 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. இறை ஊழியர்களை சேர்த்து 450 பேர் பாத்தீங்கன்னா அன்றைக்கு ஆண்டவர் அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் பெரிய அசைவு உண்டாக்கினார். 25 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய இறை ஊழியர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்களுடைய மூத்த சகோதரர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் ஆண்டவர் அந்த தரிசனத்தை மாற்றாமல் ஆண்டவர் செய்ய வேண்டிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனிதனை கொண்டும் ஆண்டவர் பிரகாசிக்க வைக்கிற ஒளி உங்களுக்குள்ளே தாகம் இருக்குமானால், உங்களுக்குள்ளே பசி இருக்குமானால், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணுங்கிற வாஞ்சியும் விருப்பம் இருக்குமானால் ஆண்டவர் உங்களிடத்தில் செயல்பட ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன தீர்மானத்தோடு கூட போறீங்க? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், பைபிளை படிச்சு முடிக்கணும். மும்பை பட்டணத்துக்கு நாங்கள் கடந்த முறை ஊழியத்துக்கு நாங்கள் செய்ய வந்த பொழுது இறை ஊழியர் கூட்டத்தில் சொன்னோம், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள முழு வேதாகமத்தை படியுங்கள். அருமையான இறை ஊழியர்களே, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு முறையாவது பைபிளை படிச்சு முடிங்க. பைபிளை படிச்சு முடிங்க. தொடக்க நூலிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர பைபிளை படிங்க. பைபிளை படிச்சாதான் ஊழியராக மாற முடியும். பைபிளை படிச்சாதான் ஆண்டவருக்காக எழும்ப முடியும். ஜெபிக்கிறத நிறுத்தாதீங்க. பரிசுத்தத்துல வாழ்க்கையில முன்னேற உங்களை ஒப்பு கொடுத்துட்டே இருங்க. ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்க படிக்க 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 கீழ்ப்படிய 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 அவருடைய வார்த்தையை அறிய அறிய உங்களுக்குள்ள ஆண்டவருடைய பரிசுத்தம் உருவாகும். உங்களுக்குள்ள அவருடைய
மாற்றம் உண்டாகும். அவருடைய சாயல் உங்களை உருவாக்கும். உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. எதிர்கால ஊழியக்காரனுடைய அஸ்திவாரம் ஜெப ஜீவியம். அடுத்து ஆண்டவருடைய வார்த்தையிலே கட்டப்படுகிற அனுபவம், ஆண்டவருடைய வசனத்தை அறிகிற அந்த அறிவினாலே நிரப்பப்படுகிற அனுபவம். இந்த மும்பை பட்டணத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்து போகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் கிடைக்குது, உபவாசம் இருங்க, நேரம் எடுங்க, தேவையில்லாத காரியத்தில் நேரத்தை செலவு பண்ணாதீங்க. ஊழியர்களே, அந்த சொந்தக்கார வீட்டுக்கு போறது, இவங்க அவங்க வீட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லி உலகத்துக்குரிய அந்த முக்கியமான காரியத்தை விட்டெல்லாம் விலகுங்க. நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்கால ஊழியத்துக்கு பயன்படுகிற அஸ்திவாரமாக அமைய போகிறது. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக நேரத்தை செலவு பண்ணவன் ஒரு நாள் கைவிடப்பட மாட்டான். ஆண்டவருக்காக தன்னை விற்று போட்டவன் ஒரு நாளும் கைவிடப்பட்டதாக வரலாறு இல்லை. ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். அந்த யோசேப்பு ஆண்டவரோடு கூட இருக்கும்படி தன்னை அர்ப்பணித்தான். நாம் ஆண்டவரோடு கூட இருப்போமானால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். யோசேப்போடு கூட ஆண்டவர் ஏன் இருந்தார்? தொடக்க 39:2 வாசித்தோம். அவரோடு கூட இருந்தார். ஏன் இருந்தார்? தொடக்க நூல் 37:2 சொல்கிறது, அவன் பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற அக்கிரமத்தை விட்டு, தீமையை விட்டு மனம் திரும்புகிற ஒரு வாலிபனாக இருந்தான். அதை தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபிடத்தில் சொல்லிக் கொண்டு வந்தான். அந்த யோசேப்பு தான் தனக்கு வந்த எல்லா பாவ சோதனையிலிருந்து விலகி ஓடினான். பாவம் அவனை தேடி வந்த போதிலும் தன்னை கரைபடாதபடி, குற்றமில்லாதபடி பரிசுத்தமாய் வாழ்ந்த அந்த யோசேப்பின் மூலமாகத்தான் ஆண்டவர் கனவின் மூலம் பேச ஆரம்பிச்சாரு, தரிசனத்தின் மூலம் பேச ஆரம்பித்தாரு. ஆண்டவருக்கு சித்தமானால் நாளைக்கு தானியேல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, எனக்கு அருமையான வாலிப மகனே மகளே, இன்றைக்கு இந்த ரெட்ரீட்ல ஒரு உறுதி தீர்மானத்தோடு கூட புறப்படுங்க. ஆண்டவருக்கு 1 மணி நேரத்தை கொடுப்பேன், அரை மணி நேரம் நான் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பேன். இதுவரை வாசிக்காதவர்கள் ஊழியர்கள் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். காலையில் எழுந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமருங்க. வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரீங்களா, 1 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமருங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருங்க. உபவாசம் இருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை ஒருக்குறீங்களோ அவளுக்கு அவ்வளவு வல்லமை புறப்படும். பிரைஸ் தி லார்ட். தூங்காமல் ஜெபிக்கும் பாரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் பாரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் பாரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் பாரம் தாங்கப்பா. நிறைய வாலிபருக்குள்ள அந்த அபிஷேகத்தை இந்த நாட்களில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இங்க புதிதாக வந்திருக்கிற உங்களுக்கு கூட அந்த அபிஷேகத்தை கொடுக்க போறாரு. நீங்க வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வாயை திறந்து துதிங்க, பிரைஸ் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருடைய பாடலை பாடுங்க, ஜெபிக்க நீங்க தொடங்க உங்களுடைய நாவின் கட்டுகளை ஆண்டவர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தூங்காமல் ஜெபிக்கும் பாரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் பாரம் தாங்கப்பா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஊற்றுமையா உங்க வல்லமையை சாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா உங்க வல்லமையை சாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா உங்க வல்லமையை ஊற்றுமையா உங்க வல்லமையை எல்லாரும் அபிஷேகம் இறங்குகிறது. கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்கிறார். எல்லாரும் கரகளை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறது ஜெபாலியை பெற்றுக் கொள்ளுங்க. எல்லாரும் கரகளை தட்டுங்க. எல்லாரும் கரகளை தட்டி உற்சாகமாய் அந்த வரவெடுப்புல வரட்டும். கிருபை அந்த அனுபவம் எனக்கு வரட்டும். தீர்மானிக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து எங்களை பயன்படுத்துங்கப்பா. நீ இருக்கிற நேரங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் உள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.
மனம் புலம்புகிறேன் மன அமைதி தாருமே. குலங்குகிறேன் மனம் குலம்புகிறேன் மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை பாதை தெரியவில்லை பாதை காட்டும் இயேசுவே. புரியவில்லை பாதை தெரியவில்லை பாதை காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. Take Gospel of Luke chapter 19 verses 1 onwards. இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. இயேசுவே உம்மை துதிக்கின்றேன். இயேசுவே உம்மை துதிக்கின்றேன். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். இன்னும் சத்தமா, இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றேன். இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றேன். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இந்த பாம்பாட்டியை பார்த்திருக்கீங்களா? பாம்பாட்டி, ஸ்னேக் சாம்பர், ஸ்னேக் சார்மர் பார்த்திருக்கீங்களா? அவன் மகுடி ஊத ஊத என்ன ஆகும்? பாம்பு அது நல்லா டான்ஸ் ஆடும். எங்கேயாவது படத்துலயாவது நிச்சயம் பார்த்துருப்பீங்க, உண்டா இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவான்? அவனே அந்த பாம்பை கொண்டுட்டு வருவான். நல்லா விளையாடிட்டு அந்த பாம்பை திரும்ப கூடையில போட்டு மூடி எடுத்துட்டு போவான். அந்த பாம்பு அவங்க கூட தான் தூங்கும், படுக்கும், சாப்பிடும், எல்லாமே செய்யும், உண்டா இல்லையா? சொந்தமா வளர்க்குற அந்த பாம்பு. இந்த பாம்பாட்டிய அவன் வளர்த்த அந்த பாம்பு கடிச்சா அந்த பாம்பாட்டி மேல யாராவது இறக்கப்படுவாங்களா? நான் கேட்கல. புக் ஆஃப் சீராக்சஸ்
புக் ஆஃப் சீராக் சாப்டர் 12 verses 13 and 14 வாசித்து பாருங்க. பாம்பாட்டிய பாம்பு கடிச்சா யாராவது அவன் மேல இரக்கம் படுவாங்களா? மிருகங்களோடு பழகி அதோடு விளையாடுறவங்கள அந்த மிருகம் அட்டாக் பண்ணாக்க யாராவது அவங்க மேல இறக்கப்படுவாங்களா? ஐயோ பாவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய மற்றபடி அவன் மேல யாரும் இறக்கப்பட மாட்டாங்க. அதே போலதான் பாவத்தோட விளையாடி பாவத்தால சாகடிக்கப்படுற ஒவ்வொருத்தரும் மேலையும் ஒருத்தரும் இறக்கப்பட மாட்டாங்க. இங்கிலாந்து நாட்டில் ஹெம்ஷர் அப்படி ஒரு பகுதி இருக்கு. அங்க டேனியல் பிராண்டன் சொல்லிட்டு ஒருத்தவன், இவனுக்கு 31 வயசு. இந்த 31 வயசு ஆன இந்த இளைஞனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு சின்ன பாம்பு வாங்கி, சாதாரண பாம்பு இல்ல, மலைப்பாம்பு. மலைப்பாம்புனா சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா? பைத்தன், so big snake. ஆனா அவன் வாங்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? சின்னோண்டா இருந்துச்சு. அவன் கைக்குள்ள வச்சாக்க அவன் உள்ளங்கையில அந்த சின்ன பாம்பு அடங்கிடும். அந்த பாம்பை கொண்டு வந்து அவன் வீட்டில் வச்சு ரொம்ப நேசிச்சான். இந்த பாம்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கையில் அந்த பாம்பு நகரெல்லாம் பார்த்து அந்த பாம்புக்கு என்ன பேர் வச்சானா? டைனினா என்ன? சின்னது. ஏன் டைனின்னு பேர் வச்சான்? அந்த பாம்பு சின்னதா இருந்துச்சு. அப்ப பக்கத்திலே வச்சுக்குவான். அந்த பாம்பு நடக்கிறத, ஓடுறது, அதுக்கு சோறு கொட்டுறது எல்லாம் ஊட்டி அதான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தான். இப்படிப்பட்ட இந்த மனுஷன் கடந்த 2018 August 25th he was murdered. He was killed in his room last 2018. அவனை சாகடிச்சது வேற யாரும் கிடையாது, அவன் வளர்த்த அந்த பாம்பு தான். In few years time, கொஞ்ச வருஷத்துல அந்த டைனியா இருந்த அந்த சின்ன பாம்பு வளர்ந்து அதுக்குரிய சாப்பாடு பால் குடிச்சு பெருசா வளர்ந்துச்சு. A mighty snake, a mighty mountain snake, மலைப்பாம்பு. அது வளர்ந்து அது பருவத்தை அடைஞ்ச பொழுது எவன் வளர்த்தானோ அவன் கழுத்தையே தூங்கும் போது நெரிச்சு இறுக்கி it killed him. A true story that happened. There is a greater lesson each one can learn from this story. நீ முறை பாவம் செய்யும் பொழுது, சிகரெட் பிடிக்கும் பொழுது, ஒரு அசுத்த படம் பார்க்கும் பொழுது, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு அசிங்கமான தனி அனுப்பும் பொழுது, ஒரு மெசேஜ் வரும் பொழுது, அது சின்னதுதான், just a message, I love you. அது என்ன பெரிய காரியமா? ஐ லவ் யூ பெரிய காரியமா? எவனை பார்த்தாலும் எவளை பார்த்தாலும் இப்பெல்லாம் சொல்றாங்க. சின்ன இட்ஸ் ஓகே, நேச்சுரல், ஐ ஜஸ்ட் லவ். அது எங்க போய் முடியும்னு கேட்டா, that same I love you word will kill your entire life. When you are lost your life, you will not know, is it that same person, the same picture I saw? அந்த படமா? சின்னதா நான் குடிக்க ஆரம்பிச்ச அந்த சிகரெட்டை என் நுரையீரல சாகடிச்சிச்சு. சின்னதா நான் குடிச்ச அந்த ரவ விஸ்கியா என் குடலை முழிச்சு உருக்கி இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்கிறேன். என் சிறுநீரகம் ஸ்பாயில் ஆகி கிடக்கிறது நான் எடுத்த அந்த ஒரு சின்ன ட்ரக்ஸ் ஆலையா, ட்ரிங்க்ஸ் ஆலையா? Yes, it's true. The habits, the evil bad habits which you think so small, so tiny, என் கைக்குள்ள இருக்குது. நான் எப்ப வேணாலும் வாட்ஸ்அப்பை திறப்பேன், எப்ப வேணாலும் டெலீட் பண்ணிடுவேன், எப்ப வேணாலும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுவேன். I can cut any time, I can stop smoking at any time, I can stop this relationship any time. It's in my hand. That tiny bad habit you begin will kill you one day. This is the truth of life. This is the truth of life. இந்த தவளை பார்த்துருக்கீங்களா? தவளை, இந்த தவளையை பிடிச்சி, those who have taken biology group, you have done experiments on frogs. Yes or no? நாங்களாம் பண்ணியிருக்கோம். சரி, அந்த தவளையை பிடிச்சி ஒரு குண்டானில் போட்டு அடுப்பு மேலே வச்சு அடுப்பு சூடு பண்ணுங்க, அடுப்பு பற்ற வச்சு சூடு பண்ணுங்க. அந்த தவளை அந்த குண்டானில் சுற்றி வரும். அந்த தண்ணி சூடாக சூடாக கொஞ்சம் கதன்னு இருக்கு இல்லையா, தண்ணி
முதல்ல ரொம்ப பச்சை, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அது கொஞ்சம் தண்ணி கதன்னு இருக்கும்போது இந்த தவளைக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். இன்னும் ஜாலியா சுத்தி சுத்தி அந்த குண்டான்ல வரும். அந்த தண்ணி சூடாக 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 அதை நினைக்கிறதுக்குள்ள அந்த தவளை செத்து போயிடும். எஸ், தட்ஸ் ட்ரூ. ஒரு பெண் பிள்ளை இப்படிதான் வந்து என்னை பார்த்து அழுதுச்சு. நான் ஏன் வாழறேனே தெரியல ஃபாதர், என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றேன்னு தெரியல, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னமா நடந்துச்சு? கூட வேலை செய்யற பையன் தான் என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். எனக்கு அதெல்லாம் பிடிக்காத, எங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நாங்க கேத்தலிக், அதெல்லாம் எனக்கு வேணாம்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். அப்புறம் அவன் பேச பேச என்னை வெளியில கூட்டு போனான், ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தான், அங்கங்க கூட்டிட்டு போவான். இதையெல்லாம் இப்பெல்லாம் வாலிப பிள்ளைங்க கூட்டு போறாங்கல்ல பைக்ல. இப்ப இருக்கிற பைக்கே வித்தியாசமா இருக்கு. இவன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல உட்காந்துருக்கான், அந்த புள்ள தேர்ட் ஃப்ளோர்ல உட்காந்துருக்கு. எங்கேயாய் போய் மோதனா முதல்ல ஓடுறது யாரு? அம்மா. தேர்ட் ஃப்ளோர் அம்மா தான் பறந்து போய் ட்ரக்கில் அடிச்சு மண்டை உடைச்சு கீழே விழுவான். அப்படிதான் என்னை கூட்டு போனா. அப்புறம் போக போக நம்பர் கேட்டான். நம்பர்லாம் வேணாண்டா, எங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், போன் பண்ணிடாத, மெசேஜ் பண்ணிடாத, நீ பண்ணாத, நான் பண்றேன். ஓகே. தவறா போய் பாத்ரூம்ல இருந்து பண்றது. அப்பா அம்மா கிட்ட ரொம்ப நல்ல பிள்ளைய நடிச்சிருது. அப்படிதான் பண்ணேன். கடைசியில் நம்பர் கொடுத்தேன், நம்பர் வாங்கினா. ஒன்லி டெக்ஸ்ட் மெசேஜ். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் எனி கால், ஐ டோன்ட் வாண்ட் எனி கால் அப்படின்னு. சரி சரி சரி, நான் அதுக்கு மேல பண்ணே மாட்டேன், பசங்க ரொம்ப உத்தமான அப்படிதானே. நாங்க எதுக்கு மேல பண்ணேன், சொன்னதோட தவறவே மாட்டோம். முதல்ல சும்மா மெசேஜ் தான் அனுப்புனா. அதுக்கப்புறம் இத்தனை நாளா பழகிறோம், ஒரு போன் பண்ணி பேசக்கூடாதா? உன் குரல் குயில் பாடும் அது போல இருக்குது, உன் குரலை கேட்கணும் போல இருக்குது. இந்த அம்மா குரல் காக்கா குரலாட்டம் இருக்கும். அதை இப்ப புகழ்ந்து தள்ளி அப்புறம் ஆடியோ கால் மட்டும்தான். ஓகே, வீடியோலாம் வேணாம், சரியா? நீ ஆடியோ கால் பண்ணா மட்டும்தான் போன் எடுப்பேன், கட் பண்ணிடுவான். ஐயா ரொம்ப பயபக்தி. கடைசியில் வெறும் ஆடியோ கால் தான். இந்த ஆடியோ கால் வீடியோ காலா மாறிடுச்சு. போக போக எவ்வளவு நாள் தான் நம்ம வெறும் ஆடியோவிலே கதையை கடலையை போட்டுன்னு இருப்போம். வீடியோ காலில் போனது வீடியோ கால். அண்ட் தென் நான் சொல்லணுமா, எனக்கு உன் போட்டோ அனுப்பு, பார்க்கணும் போல இருக்கு. முதல்ல இந்த அம்மா ஸ்கூல்ல எடுத்த பழைய போட்டோ அனுப்புனுச்சு, அப்புறம் லேட்டஸ்ட் போட்டோ, அப்புறம் நியூவஸ்ட் போட்டோ, அப்புறம் சமீபத்தில் இடத்துல தீபாவளிக்கு எடுத்த போட்டோ, எந்தெந்த எல்லாத்தையும் எடுத்து கடைசியில துணி இல்லாத போட்டோ எடுக்க அவன் கேட்டான்னு சொல்லிட்டு துணி இல்லாத போட்டோ அனுப்புனுச்சு. He collected all of these photographs one by one. Gradually they entered into video call. அதுக்கப்புறம் நான் சொல்ல தேவை, you know it. He collected all photographs, all videographs, and he started blackmailing me. எனக்கு இவ்வளவு காசு கொடு, என் தங்கச்சி இவ்வளவு காசு அனுப்பு, எங்க அப்பா அக்கவுண்ட்டுக்கு இவ்வளவு காசு அனுப்பு, எங்க அம்மாவுக்கு இவ்வளவு காசு அனுப்பு, அவங்களுக்கு எந்த மருந்து வேணும், நீ அனுப்பல, I will send all of this to your daddy, I will send all of this to your mommy. உன்னை சமுதாயத்தில் வெளியே நடக்க முடியாம நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு he is blackmailing me, father. I don't know what to do. என்ன அழிச்சிட்டு பத்தாத, என் குடும்பமே நடுத்தருக்கு வந்துட மாட்டேங்குது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல ஃபாதர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பாவம் இப்பதான் அவனை பண்ணும். எந்த சாத்தானும் கடைசியில கொம்பு முளைச்சு முன்னாடி வந்து நிற்க மாட்டான். சாத்தான் ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருப்பான், ஸ்வீட்டா பேசுவான், அழகா பேசுவான், மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான். நீங்க நினைக்கிற போல கருப்போ அகேவரமா காத்தான் வரமாட்டான். டீசன்ட் ஃபெலோ இஸ். லூசிஃபர் பத்தி உங்களுக்கு தெரியுமா? லூசிஃபர் very handsome guy is a very handsome guy. So he is sin in your life, so handsome at beginning, later you will come to know when you land in the deep darkness of that satanic life. எலி பார்த்திருக்கீங்களா? எலியை பிடிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. இன்னொரு ரொம்ப சுலபமான வழின்னா, ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு, பாட்டில் நெக் தெரியுங்களா? பாட்டில் நெக் சின்னதா இருக்கும், உள்ள பாட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த எலிக்கு பிடிச்ச some eatables they will put all over the bottle from the end till the beginning, from the beginning till the end of that bottle.
போட்டு தரையில் படுக்க ஃப்ளாட்டாக வச்சிருவாங்க. இந்த எலி அந்த பாட்டில் பக்கத்தில் போய் அந்த தானியத்தை சாப்பிடும். சூப்பராக இருக்கும். அப்புறம் வெளியே இருக்க தானியம் ஆயிடும். அது என்ன செய்யும், அந்த பாட்டில் கார்க்கு இல்லை அதில் வந்து தலையை வச்சு அங்கே இருக்கிற தானியத்தை சாப்பிடும். அதுக்கு இன்னும் அந்த டேஸ்ட் வர வர என்ன ஆகணும், உள்ளே போக ஆரம்பிக்கும். அந்த பாட்டில் கவர்லேருந்து உள்ளே போய் உள்ளே இருக்க தானியத்தை சாப்பிட ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் உள்ளே போனதையும் அந்த கவர்லேருந்து பாட்டில் இந்த பிகினிங் அந்த திறக்கிற அந்த இடத்துல இருந்து அந்த சின்ன ஓட்ட வழியா உள்ளே போயிடும். உள்ள போன அந்த எலி திடீர்னு வெளியே வர பார்க்கும், வெளியே வர முடியாது. அதான் போனிச்சு, ஆனா அதனால வர முடியாது. ஆனாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன் சொல்லுங்க, உள்ள இன்னும் அந்த ஸ்நாக்ஸ் அது இன்னும் சாப்பிடும். சாப்பிட்டு 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 பின்னாடி இந்த பாட்டிலுக்கு அடியில போயிட்டு அப்பா ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னுட்டு திரும்பி வெளியே வர பார்க்கும். இட் கேனாட் கம் அவுட். It cannot come out. So is the sin in your life. The first time you see and enjoy a small happiness. ஐயோ பாய் ஃப்ரெண்ட்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் ஐயோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டி. நீ லவ் பண்ணிடி அப்போதானே உனக்கு தெரியும் என்ன அப்படின்னு சும்மா மண்டாட உட்காந்து இருக்கிறீங்க. So nice, so nice. But you land up in a place where you can return no more. சரி, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பாவங்கள். காலையிலிருந்து கேட்டுட்டீங்க. இப்போ என்ன செய்யலாம்? அருமையான ஒரு ஊமையை சக்கையை பற்றி இந்த நற்செய்தியில் கேட்டீங்க. அவன் ஒரு பாவியாக இருந்தான், கொள்ளடிச்சான், அநீதியா செல்வத்தை சேர்த்தான். ஆண்டவர் இயேசு அவனை தேடி வந்தார். அவன் வீட்டுக்கு போனதையும் அவர் ஒண்ணுமே சொல்லலைங்க. அவர் மாட்டும் பொறிச்சு வச்ச சிக்கனை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கார் இயேசு. இவனா எழுந்து, ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாத்தி இருந்தா 4 மடங்கு திருப்பி கொடு. ஐயா ஏமாத்திட்டாரு, அதான் சொல்றாரு 4 மடங்கா நான் திருப்பி கொடுக்கிறேன், என் உடைமையில் பாதியை ஏழைகளுக்கும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாவ அறிக்கை செய்கின்றான். அவன் அறிக்கை செய்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஹalleluya, ஹalleluya. நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லும், தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் மீட்படைவான், தன் பாவத்தை மறைக்கிறவனோ அழிந்து போவான். இன்னைக்கு கன்ஃபெஷன் இருக்கு. இந்த கன்ஃபெஷன்ல போய் போலாமா வேணாமா போலாமா வேணாமன்னு இருக்கா, உன்னை இன்னும் சாத்தான் பிடிச்சு. எதையும் யோசிக்காத, go directly confess all of your sins. எங்கேயாவது சாமியார்ட்ட போய் கன்ஃபெஷன் பண்ணா, எந்த சாமியார இதுவரை இப்படியா தப்பு பண்ணேன்னு சொல்லி பலாரும் ஓங்கி அறவிட்டாங்களா? has anyone done? அங்க இருக்கிறது முதல்ல சாமியாரே, இருக்கிறது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு, அப்பா நான் தவறு செய்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. today salvation has come into your house. இந்த பாவத்தால பல விளைவுகள் வருகிறது. வெறுப்பு, எரிச்சல், கோபம், குடிப்பழக்கம், இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அல்சர் வியாதி வரும், இருதய நோய் வரும், நரம்பு தளர்ச்சி, இதெல்லாம் வரும். போதை மருந்தனை யூஸ் பண்ணினா நரம்பு தளர்ச்சி நோய் வரும். சிகரெட்டு புகையிலெல்லாம் நீ போட்டீங்கன்னா டிபி கேன்சர் வியாதி வரும். விபச்சாரம் செய்தினா எய்ட்ஸ் வியாதி உனக்கு வரும். கொலை, கொள்ளை, திருடு, கருசிதைவு இதெல்லாம் பண்ணினா you will enter into guilt conscience. குற்றப்பழி உணர்வுக்குள்ளாக நீ போயிடுவ. பாவத்தின் விளைவு மரணம். ஆனா அதை அறிக்கையிட்டு நீ விட்டு விட்டினாக்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு தாவீது தப்பு பண்ணான், விபச்சார பாவம் பண்ணான், நல்லா ஜெபிக்கிற மகன். ஆண்டவர் நாத்தான் அனுப்பி சொல்றாரு, நீதான மனிதன், நீதான் தப்பு பண்ண சொன்ன மாத்திரத்துல தாவீது தரையில விழுந்து அழுது, அப்பா எடை மன்னியும், முது தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்துடாதீங்கப்பா, முது முன்னிலை இருந்து என்னை தள்ளிடாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அழுது மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்றாரு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 20, 22, 23 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போதுல பார்த்து சொல்றாரு, எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்களுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்தார். நல்ல கவனி. ஒரு சிலர் நினைக்கிறது உண்டு,
எதுக்கு நம்ம சாமியார்ட்ட போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும்? நேரா டைரக்டா ஒரு ஐஎஸ்டி கால் போட்டு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அவரே சொல்றார், யாருடைய குற்றங்களை நீங்க மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். குருக்களுக்கு இந்த பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே கண்டிப்பா நீங்க பாவ சங்கீதத்துக்கு போய் பாவ சங்கீதனம் செய்யணும். இதுவரை நீ இத்தனை வருஷமா செய்யாம இருக்க, ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு நீ போய் நல்ல ஒரு பாவம், நல்ல ஒரு தயாரிப்போட போகணும். கிட்டத்தட்ட ஓடி அப்படி இப்படியே சொல்லிட்டு வந்துடுறது கிடையாது. என்ன பாவத்தை நம்ம செஞ்சோம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு, இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்பா. Once and for all I confess. I do not want to grow the snake that is in my hand. Rather throw it. Throw it at the foot of the cross. ஆண்டவர் சிலுவையில் இறந்த அந்த ஆணிகளோட அந்த மரணத்தோட சேர்த்து உன் பாவம் அத்தனையும் சிலுவையில் அறைந்து விடு. உனக்காக அவர் தன் உயிரை கொடுத்தார், உன்னை ரட்சிப்பதற்காக. ஹல்லேலூயா. இன்னும் முக்கியமானது என்னன்னா, யார் யார் மேல உங்களுக்கு கோபம் இருக்கோ, எரிச்சல் இருக்குதோ, ஒருவேளை உங்க அப்பாவே உன்னை தவறா பயன்படுத்திருக்கலாம், உங்க அண்ணன், அக்கா, பக்கத்து வீட்டு அங்கிள், தாத்தா, இவங்கெல்லாம் உன்னை தவறா பயன்படுத்திருக்கலாம். இவங்களை எல்லாரையும் நீ மன்னிக்கணும். ஒரு அம்மா வாரம் பாவ சங்கீதனம் செய்ய போகும். என்னம்மா வாரம் பாவ சங்கீதம் வரைய, வீட்டில் சந்தோஷமா இருக்கிறியா? வீட்டில் என் மருமக முகத்துல மொழி கூடான்னு சொல்லிட்டு தான் நான் கோயிலில் வந்து கிடக்கிறேன், அங்கே பாவ சங்கீதம். அவனால மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு மருமகள் அந்த அம்மா குறை சொன்னிச்சான். இன்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்கிறோம், ஆனா நம்ம அடுத்தவங்களை மன்னிக்கிறது கிடையாது. யார் யாரெல்லாம் உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாங்களோ அத்தனை பேரையும் ஃபர்ஸ்ட் யூ forgive, then God will forgive you. Hallelujah. Hallelujah. சீராக் 21:1-2 வாசித்து பார்த்தீங்கன்னா, குழந்தாய் பாவம் செய்து விட்டாயா, இனிமேல் பாவம் செய்யாதே, உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். ஓகே, இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ forgiveness Jesus has paid by his life. பாவம் செஞ்சுட்டே பரவாயில்ல, ஒரு பாவ அறிக்கை செய்து அதை விட்டுவிடு, புது வாழ்க்கையை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எசாயா புத்தகம் 1:18 வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பாவங்கள் கரும் சிவப்பாக இருக்குன்னா என்றால் அதை ஆண்டவர் வெண்மையாக பஞ்சு போல மாத்துவேன்னு சொல்றார். ஆண்டவர் மன்னிக்க முடியாத பாவம் ஏதாவது உலகத்தில் இருக்கா சொல்லுங்க? ஆண்டவர் மன்னிக்க முடியாத பாவின்னு யாராவது உலகத்தில் இருக்காங்களா? இல்லைனா இன்னைக்கு அவர் உன்னை மன்னிப்பார். கண்களை மூடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. இன்று உம்மை தேடி ஓடி நான் வந்திருக்கிற ஆண்டவரே, என் பாவங்களை அறிக்கையிட போகிறேன் சுவாமி. இந்த பாவ சங்கீதத்தின் அருச்சானத்தின் வழியாக என் ஆண்டவரை என் உள்ளத்தை தொடுங்க, புது மனுஷனா மாத்துங்க. என்னையும் ஊரையும் ஏமாத்தி நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே, இனிமேல் ஒரு புது மகனாக மகளாக என்னை மாற்றி உருமாற்றி என புது படைப்பாக என் ஆண்டவரை இந்த நாளில் மீண்டும் என்ன படையுங்க. இங்க செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஒளி தப்பினார் தீரிந்தே, பாவ பழியர் சுமந்தடைந்தே. வழி தப்பினார் தீரிந்தே, பாவ பழியரை சுமந்தடைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த என்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, அந்த என்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம்
சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹalleluya சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹalleluya சந்தோஷம் என்னில் பொங்குதே